சேலம் கண்காட்சியில வந்துட்டு நம்ம இந்திய வரலாறில் உள்ள பழைய காயின் சோழர், சேர, பாண்டியர், ஆற்காடு நவாப், திருவங்கூர் சமஸ்தானத்து காயின், நம்ம இந்திய பழைய காயின் சுதந்திரத்துக்கு வெள்ளையர்கள் ஆண்டது காலத்துல இருந்து காயின்கள் இருக்கு. ஒரு சல்லி, அரை சல்லி, முழு காலனா, ஓட்டக்காலனா, அரையனா, ஒரணா, ரெண்டனா, குதிரை காலனா, நயா பைசா, இதெல்லாம் அனாஸ் கணக்குக்கு சம்பந்தப்பட்டது. பிரிட்டிஷ் ஆண்டது. நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அது நயா பைசாவா மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அது பைசாவா மாற்றி இப்ப நம்ம ரூபாய்க்கு வந்துட்டோம். வந்து 1000 ரூபாய் நோட்டு நம்ம கிட்ட உண்டு, 5000 ரூபாய் நோட்டும் உண்டு, 10,000 ரூபாய் நோட்டும் உண்டு. பழசுல எப்போ பிரிட்டிஷ் போட்டதும் உண்டு. 1000, 5000, 10,000. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமா 1954 போட்டோம். 68ல மொராஜி தேசா பீரியட்ல அந்த 1000, 5000, 10,000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைசாக்கு வந்துட்டோம். 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, பைசாக்கு வந்து நம்ம இப்ப ரூபாய்க்கு வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு நாணயங்கள்ல ஒவ்வொரு படம் இருக்கிறது எதுக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு நாணயத்திலயும் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு வரலாறு உண்டு. இப்ப இதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு சொட்டு தண்ணி போட்டிருக்கு. தண்ணியை சேமிச்சு வைங்க அப்படின்னு இதுக்குள்ள ஒரு வரலாறு. இதுல காமராஜர் படம் இருக்கு. அப்படிங்கும்போது காமராஜர் 100ஆண்டு விழாக்கு போட்ட படம் அது. டாக்டர் அம்பேத்கர் எதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, பசங்களுக்கு வந்து இது யாரு, இது எதுக்கு போட்டாங்க அப்படிங்கறது தெரியும். இதெல்லாம் ஒரு வரலாறு நாணயங்கள். 100ஆண்டுக்கு அதை கௌரவிச்சு போடுறது. இப்போ கலைஞருக்கு போட்டாங்க, எம்ஜிஆருக்கு போட்டாங்க 100ஆண்டு விழா. இப்படி வரலாறு நாணயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு நாணயத்துல உண்டுங்க. ராஜீவ்காந்திக்கு போட்டது சிறு குடும்பம் சிறு விவசாயம் சொல்லி போட்ட நாணயம். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு நாணயத்திலையும் ஒவ்வொரு வரலாறு உண்டு நம்ம நாணயங்கள்ல. இது வந்து எல்லாரும் அந்த நாணயங்கள் வந்து சேகரிப்புக்கு எப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு ஆர்வம் கொடுத்தாதான் சேகரிக்க ஆரம்பிக்கும். இது இப்படி வரலாறு நாணயங்கள் சொன்னா தூத்துக்குடியில இருந்து வரோம். எங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேயே குறைஞ்சது 5000 இருந்து 7000 பேர் நாணய சேகரிப்பாளர் இருப்பாங்க. திருநெல்வேலியும் அதே மாதிரி. நாகர்கோயில எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், ஒரு 10,000 பேராவது நாணய சேகரிப்பாளர் இருப்பாங்க. நமக்கு வந்து தங்க நாணயத்தில இருந்து நம்ம இந்தியால உண்டு. 1835 இருந்து நமக்கு இந்தியால 1918 வரைக்கும் இந்தியால தங்க நாணயமும் உண்டு, வெள்ளி நாணயமும் உண்டு. அதுக்கப்புறம் எல்லாமே பித்தளையாச்சு. இப்ப நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயினுக்கு வந்துட்டோம். இந்த நாணயங்களை வந்து எப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஆர்வம் காட்டுறது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏமா நாணயம் சேரு, ஸ்டாம்ப் சேருங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாதான் பிள்ளைங்களுக்கு ஆர்வம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு நாணயங்கள்ல எல்லாம் வந்துட்டு விலை கூடின நாணயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த செகண்ட் இன்டர்நேஷனல் கிராப் சயின்ஸ் காங்கிரஸ்னு ஒரு நாணயம் நடைமுறையிலையும் போட்டாங்க. இன்ன விலைக்கு எதுக்கு சாதாரண ஒரு 10,000 இருந்து 17,000 ரூபாய் போகும். அதே மாதிரி கதிரு போட்ட ₹1 நாணயம் 1970 இருந்தா இன்ன விலைக்கு 12,000 ரூபாய்க்கு போகும். இப்படி ஒரு சில நாணயங்கள் வந்து அது சேகரிக்க ஆரம்பிச்சாதான் அதுல உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். நம்ம பண்டர் காலத்துல எப்படியெல்லாம் இருந்தாங்க, சோழர் நாணயம் பயன்படுத்தியிருக்காங்க, செம்பு நாணயம் பயன்படுத்திருக்காங்க, பொற்காசுகள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வரலாறெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லணும். யாராவது சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும். டீச்சர் மாதிரி வருவாங்க, இது இப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிடணும்.